அப்புறம் இந்த பொதுக்குழுல இவரை கட்சி தலைவரை நீக்கிட்டு செயல் தலைவரா அவரை போட்டு கௌரவ தலைவர் அவரை போட்டு இவரை தலைவராக்கிறான். அந்த இது அதுல அதை நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்றேன், கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படு. என்னுடைய மருமகள் நான் மகாபலிபுரத்துல கொஞ்சம் மனசு கொஞ்சம் மகாபலிபுரத்துல ஒரு இந்த டான் ஹோட்டல போய் தங்கியது. சரி, ஒரு 8 நாள் அங்கே போய் தங்க ஒன்றும் போகணும். அப்போ அங்க எப்படியோ தெரிஞ்சு, நான் யாருக்கும் சொல்லல, எப்படியோ தெரிஞ்சு வந்தது. மாமா என்ன மாறின, மாமா என்ன மாறின, அது வந்தது புதன்கிழமை. அன்னைக்கு என்ன வந்து மாமா இன்னைக்கு புதன்கிழமை, அடுத்த புதன்கிழமை நாள் நல்லா இருக்கும். மண்டபம் பார்த்துட்டேன், எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன், தலைவரை மாற்றணும். 8 நாள்ல சாதாரண ஒரு யூபன் அது ஒரு வேலைக்காரன், இந்த கம்பெனி வேலைக்காரன் கூட 1 மாசம் டைம் கொடுப்பாங்களா இல்லையா? கொடுப்பாங்க. நீங்க இந்த மாசத்தோட இந்த தேதியில நீ வேலை கிடைப்பா, அது ஓய்வு பெறலன்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் 8 நாள்ல மண்டபம் பார்த்துட்டேன், எல்லாம் சரி ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு 8 நாள். இந்த புதன்கிழமை என்ன பார்த்து அடுத்த புதன்கிழமை பார்த்து எல்லாம் மண்டபம் எல்லாம் இருந்தேன். அப்புறம் நான் அவர் தலைவரை வர சொல்லி கம்பெனி வர சொல்லி சொன்னது. அவரு போய் என்ன பண்ணாரு, அவங்க அச்சனை தம்பி அவங்கள்ட்டலாம் புரியிருக்காரு. அவங்க இவரு ஜோசியம் கடவுள் நம்பிக்கைலாம் இவர் கிடையாது கம்பெனிக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு 1.5 மாசத்துக்கு கிரகம் சரியில்லை, என்ன புதன் சுக்கரன் பகவான் சுக்கரன் சூரியெல்லாம் பார்த்தாலும் தெரியல, யாரும் பார்த்தாலும் தெரியல, உங்களுக்கு கிரகம் சரியில்லை, எதை செய்தாலும் 1.5 மாசத்துக்கு பிறகு செய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. என்கிட்ட சொன்னார், இப்படி எங்கப்ப மச்சான தம்பியை சொல்றாங்க. அப்ப என்கிட்ட வர சொல்லி, அம்மா இது மாதிரி சொல்றாங்க அப்படின்னு. சரி மாமா. அப்புறம் 1.5 மாசம் பொறுத்து அதே பட்டாபிஷேகம் வந்தது. பட்டாபிஷேகத்துல கட்டி பிடிச்சு ஆலிங்கனம் பண்ணி ஆனந்த கண்ணீர் வலிச்சேன். ஆனந்த கண்ணீர் இவர் அறிவிச்சு ஆனந்த கண்ணீர் வலிச்சேன். அப்போ ஒரு செய்தி சொன்னேன் நான் பேசும்போது, என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் யாரும் எந்த கூட்டத்துக்கோ மற்றதுக்கோ எதுக்கும் போக வேண்டாம். எனது முதல்ல இருந்துட்டான். ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிக்கிறது சங்கம் ஆரம்பிப்பது என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரும் போகக்கூடாது. அப்பதான் அந்த அன்புமணியும் வரக்கூடாதுன்றதான் அந்த அன்புமணி இந்த பதவியை ஏற்பதற்கு தலைவர் அமைச்சர் பதவியா, தலைவர் பதவி இல்லை, அமைச்சர் பதவி ஏற்பதற்கு எங்க குடும்பத்துல யாரும் வேண்டாம்னு உட்காந்து எங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் என்ன போட்டு வருத்த எடுத்தாங்க. அப்புறம் மணியும் அவரும் அவரு அன்புமணிதான் தலைவரா வரணும், இது தலைவரா வரணும், அமைச்சரா வரணும் அப்படின்னு சொல்லி கேபினட் மினிஸ்டர், அதுக்கு முன்னால ஹெல்த் மினிஸ்டர் இவர் இருந்தாரு, பொதுச் செயலர் இருந்தாரு லலித் எழுமலை முதல்ல கிடைச்ச அமைச்சர் பதவி அவருக்கு தான் கொடுத்தோம். 3 பேர் வன்னியர்கள் இருந்தாங்க, இருந்தும் அவருக்கு தான் கொடுத்தாங்க பதவி. அதே பதவி ஹெல்த் மினிஸ்டர் பதவி இப்போ கேபினட் பதவி. நான் செய்த சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம குடும்பத்துல யாரும் போகக்கூடாது, எந்த பதவியும் இருக்கக்கூடாதுன்ற உட்கார்ந்து எல்லாம் பேசுறாங்க. குடும்பத்துல பேசுறாங்க, மணி உட்கார்ந்து பேசுறாரு. இல்ல நாம பார்த்துட்டோம், லலித் எழுமலை பார்த்துட்டோம் அவருடைய செயல்பாட்டை. அதனால அவரு தகுதியானவர் அன்புமணி தான், அதனால அவர்தான் அந்த பதவி கொடுக்கணும்னு சொல்லி எல்லாரும், எனக்கு விருப்பம் இல்லாமல் எல்லாரும் இது பண்ணாங்க. சரின்னு அதே மாதிரி அவருக்கு ஹெல்த் மினிஸ்டர், அந்த ஹெல்த் மினிஸ்டர் கூட
அது ராமலோக பஸ்வாமி தான் கொடுத்தாங்க. அப்ப அவர்கிட்ட போய் ராத்திரி பூரா உட்காந்து உங்களுக்கு எழுத்துலாம் ஒன்றும் தெரியாது, அவருக்கு வேற ஏதோ கொடுத்தாங்க, நான் ஞாபகம் இல்லை. அதனால நீ அதுக்கு பொருத்தமான ஒரு ஆள் போல